வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, சமய நல்லிணக்கமே தவிர உடனே எங்களுடைய பழக்கம் அங்கேதான் செய்வேன் என்று சொன்னால் இந்த மலையில இடம் கொடுத்தது தப்பு என்று வருவாங்க. அந்த மலையில சமாதி வந்தது என்று கேட்பான். பிறகு இந்த மலை அதற்கு முன்னாலே இருந்ததா இல்லையா என்று கேட்பான். பிறகு இதெல்லாம் நீ கேள்வி கேட்காத. இப்பொழுது பேச்சு எதை பற்றியது என்றால் தீபம் ஏற்றுவதை பற்றியது. சும்மா தேவையில்லாமல் பேசினால் அடுத்த கேள்விகள் நறுக்கென்று விடுக்கும். அப்புறம் சமாதி எப்பொழுது ஏற்பட்டது? உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. உங்களுடைய அதிகாரத்தை வைத்து ஏற்பட்டது. ஆமா, அவருடைய அதிகாரத்தை வைத்து தானே முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கே தர்கா ஏற்பட்டது. இதையெல்லாம் நான் தர்கா இருக்கணுமா புரியாம பேசுறிய. உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தர்காவை வைத்தாய். நான் சொல்கிறேன், நான் சமயம் சார்பற்ற உணர்ச்சி உடையவன். சமயம் காரணமாக மோதல் கூடாது என்று நினைக்கின்றவர். இஸ்லாமும் நல்ல மார்க்கம் தான் என்று கருதுகின்றவர். ஆகவே எனக்கு அதிலே ஒன்று மாறுபாடு. தர்கா இருக்கட்டும், அதற்கு ஒரு ஊரும் விளையவில்லை. இல்லாத ஊர் விளைப்பதாகவும் அங்கே போய் தர்காவை அழித்து விடுவார்கள் என்று நீ சொன்னால் போலீஸ் எதற்காக இருக்கிறது? உங்களுடைய போலீஸ் வைத்து பாதுகாப்பு. ஊழலுக்கு சட்டம் போட்டு விட்டால் எத்தனை நாளைக்கு ஊழலுக்கு சட்டம் போடுவாய்? எத்தனை நாளைக்கு போடுவாய்? மறுநாள் போக மாட்டானா? 10 நாள் கழித்து போக மாட்டானா? அது ஒரு இயக்கமாக ஆக்க மாட்டானா? என்னை போல இது குறித்து சிந்திக்காதவர்கள் எல்லாம் முருகனுடைய மலையிலே தீபம் ஏற்றினால் என்ன குறை என்று கருதுகின்ற அளவுக்கு நீங்கள் தானே கொண்டு வந்து விட்டிருக்கிறீர்கள். முருகனுக்குரிய மலை அதிலே தர்கா இருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய சமய பொறுமையை காட்டுகிறது. ஒருவேளை முஸ்லிம்கள் போராட்டம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? சரி, அன்னைக்கு சொல்லணும். சும்மா வெட்டி பெற்று பேசாது. இந்த ஊகத்தின் பேரில் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஊகத்தின் பேர் இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, விளக்கு ஏற்ற விட்டுருக்கணும் ஸ்டாலின். இல்லை, ஸ்டாலின் வந்து வன்முறையை தூண்டுகிறாரு, கலவரத்தை உண்டு பண்ணுகிற ஆட்சியாளர் வந்து ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் மேலே ரொம்ப ரொம்ப முதலெல்லாம் ஆரம்பங்கள்லாம் காலங்களில் எல்லாம் பல வருடங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் இவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தோம். இவர் வந்து பார்த்தா பழைய குருடி கதவை திருடி அப்படிங்கிற மாதிரி இவரும் சங்கி ஆகிட்டார். அப்படி தன்னுரிமை கழகம், தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் சங்கி ஆகிட்டார் போல் இருக்குது. ஒரு இடம் இருக்குது 1800 சீரியலில் அந்த தூண் வந்து அந்த எல்லைக்கல் தூண் வந்து 1800 சீரியலில் இந்தியாவை அளந்து வெள்ளைக்காரன் போட்ட தூண் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆள் என்ன சொல்கிறான்னு சொல்லக்கூடாதோ, வேறு வழியில் இப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? ஏன்டா எப்போயும் பழக்கமாக ஏற்றுற இடத்துல போய் ஏற்றுங்கடான்னா, புதுசான போய் இந்த கல்லில் போய் அந்த கல் நீங்கள்லாம் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. அந்த கல் வந்து அந்த கல்லில் எங்கேயாவது எண்ணெய் ஊற்ற முடியுமா? இல்லை அது மேலே சட்டி வச்சு திரி போட முடியுமா? அதில் ஏதாவது செய்ய முடியுமா? எப்படி அதில் போய் அந்த கல்லில் எல்லைக்கல்ல அதில் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஃபேஸ்புக்லேயே வருது, காணொலிகளில் வருது. அந்த எப்போ போட்டது, என்னை தேதியில் போட்டது, அது எதுக்காக போட்டது, உயரமாக இருக்கிற இடத்துல பார்த்தா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லைக்கல் நட்டு வச்சுருக்காங்க வெள்ளைக்காரன். 1800 சீரியலில் அந்த கல்லை தூக்கிட்டு அந்த கல்லில் போய் இப்போ அதில் போய் விளக்கு போடுறா அப்படின்னா எப்படி விளக்கு போடுறது? சரி, போன வருஷம் போட்டாங்களா அந்த கல்லில்? இல்லை அதுக்கு முந்தின வருஷம் போட்டாங்களா? சரி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்களா? இல்லை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்களா? அட கூறுகட்டத்தனமாக பேசுகிறேன். இவன் வந்து சிஎம்ஐ இந்த ஆள் கூறுகட்டத்தனமாக பேசிட்டு சிஎம்ஐ கூறுகட்டத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். எத்தனை நாளைக்கு அவங்களை கட்டுப்படுத்துவோம்? என்ன கட்டுப்படுத்தணும்? அவங்கள எதுக்கு கட்டுப்படுத்தணும்? அவங்கள எதுக்கே கட்டுப்படுத்தணும்? ஏன் 144 ஊரடங்கு உத்தரவு எதுக்கு போட்டா அப்படின்னா, ஊரடங்கு உத்தரவு இவங்க வந்து தேவையில்லாமல் எப்பயும் பண்ண இடத்துல பண்ணுங்கடா, அதை விட்டு இது ஏன்டா புதுசாக ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் சமய நல்லிணக்கங்கிறாரு, அப்புறம் அதுங்கிறாரு, அப்புறம் இதுங்கிறாரு. எங்கள் வீட்டில் ஒரு முஸ்லீம் பொண்ணு வேலை செய்யுது, அது மத்தியானம் பூரா எங்கள் வீட்டில் தொழுகுது அப்படிங்கிறாரு. ஆனால் வந்து ஊடக உத்தரவு போட்டது தப்பு. அவர்களை வழிபட விட்டுருக்க வேண்டும், அவர்களை விளக்கு ஏற்ற விட்டுருக்க வேண்டும். விளக்கு ஏற்ற விட்டது யார்? அவங்க கோயிலுக்காரங்க சொல்கிறாங்க, கோயிலில் இருக்கிற பூசாரிங்க சொல்கிறாங்க, நாங்கள் அன்னைக்கு மட்டும்தான் விளக்கு ஏற்றுவோம், அது ஒரு நாள் மட்டும்தான் விளக்கு ஏற்றுவோம், மற்ற நாளில் விளக்கு ஏற்றுறதில்ல, அது அந்த இடத்துல மட்டும்தான் ஏற்றுவோம், மற்ற இடத்துல எங்கே ஏற்ற முடியாது, ஏற்ற மாட்டோம், அது பழக்கம் இல்லை, அது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. கோயில் பூசாரிங்க சொல்கிறாங்க. ராஜா பட்டரா ஏதோ ஒரு பட்டர் பேர் சொன்னாங்க, அவங்க ஞாபகம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க. இவர் வந்து புதுசாக விளக்கம் கொடுக்குறாரு.
இவர் வந்து என்ன சொல்கிறாரு, புதுசாக விளக்கம் கொடுக்குறாரு. புதுசாக விளக்கம் கொடுத்தா அப்படின்னா இவர்களை வந்து இப்போ சங்கி கூட்டத்தை வந்து அனுமதிச்சிருக்கணுமா விளக்கேற்றுறதுக்கு? சங்கி கூட்டம் எப்படி போய் விளக்கேற்ற முடியும்? எப்பயும் கோயிலில் ஏற்றுற அவன் வந்து வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றுற பூசாரி தான் போய் விளக்கேற்றுவான். இவன் வந்து அந்த எவன் கேஸு போட்டான்னு அவனை போய் அவனே போய் விளக்கேற்றலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்பயும் சரி இடத்த செஞ்சுட்டு போன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எப்பயும் போய் செய்கிற இடத்துல செய்யுங்க, புதுசாக எங்கேயும் செய்ய வேணாம், அது வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னாக்கா அது வேலை முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை, நீ கேஸு போட்டதே தப்புன்னு சொல்லியிருக்கணும். நீ கேஸு போட்டது தப்பு, நீ என்ன கேஸு போட்டிருக்க, போன வருஷம் ஏற்றுறியாங்க, சரி 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கியா, ஏற்றிருக்கியா, இல்லை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் இலைக்கு ஏற்றிருக்கியா, அப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றிருந்தா அதுக்குள்ளான ஆதாரங்கள் இருக்குதா, அதுக்குள்ளே செப்பேடுகள் எதுவும் இருக்கா, இல்லை அதுக்குள்ளே கல்வெட்டு எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காம ஒரு மனு தாக்கல் பண்ணுவார். மனு தாக்கல் பண்ணி அன்னைக்கே விசாரணைக்கு எடுத்து அன்னைக்கே விசாரித்து அன்னைக்கே வந்து இது பண்ணுறாரு, அன்னைக்கே தீர்ப்பு கொடுக்குறாரு. இது எப்படி இது? அன்னைக்கே ஒரு மனு தாக்கல் பண்ணால் அந்த மனுவை எடுத்து விசாரிக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி நாள் கணக்காக கிடக்கிற அந்த டயத்தில் இவர் அன்னைக்கே மனு தாக்கல் பண்ணுவாராம், அன்னைக்கே எடுப்பாங்களாம், அன்னைக்கே விசாரணையா, அன்னைக்கே தீர்ப்பான். இந்த லட்சணத்தில் போய் ஒரு நீதிபதியை போய் சுற்றி பார்த்தாராம். சுற்றி பார்த்தா இப்படி அந்த அந்த இவர் சொல்கிற இடத்துல அந்த தூணில் எப்படி நீ வந்து விளக்கு ஏற்றுவ? சுற்றி பார்த்ததில் என்ன தெரிஞ்சு? உள்ளார குழி இருக்குதா, இல்லை அது மேலே சட்டி வைக்க முடியுமா, அது மேலே சட்டி வச்சு அது மேலே தீபம் ஏற்ற முடியுமா? என்னையா ஏதோ வந்தானுக்கு வந்தான் போனான்னு பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து செமி சங்கி, அவங்க சங்கி, இவங்க வந்து செமி சங்கி. இந்த செமி சங்கிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிட்டும் பேசுவாங்க அங்கிட்டும் பேசுவாங்க. ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. எனக்கு எம்மதமும் சம்மதம்னு சொல்லுவாங்க, எம்மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்காடா இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க? அது கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதை பற்றிலாம் பேசாத, அதை பற்றிலாம் பேசாத, எது பிரச்சனையோ அதை பற்றி பேசு. எது பிரச்சனையே அதுதான். போவான் தர்கா வழியாக போவான் விளக்கு. நீ அவங்க சொன்ன இடத்துல அவன் நீதிபதி சொன்ன இடத்துல போய் விளக்கத்துறானா தர்கா வழியாக போவான், அங்கே ஒரு 2 கல்லை விட்டு அடிப்பான். சாதாரண விநாயகர் சதுர்த்தியே நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டு போகிறோன்னா எப்படி கொண்டு போகிறான்? நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில் இப்படி தான் விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருந்துச்சு, நம்மளே பார்த்தோம், நம்மளை கூட காணொலியில் போட்டிருக்கிறோம் அதுக்கான ஆதாரங்கள்லாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன சொல்கிறார், இருந்தாலும் என்ன சொல்கிறார், இந்த ஆள் மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஆளுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏன் அனுமதிச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அனுமதிக்க முடியும்? 4 கல்லை விட்டு அடித்தான், பதிலுக்கு அவங்க ஒரு 4 கல்லை விட்டு அடித்தாங்க. என்ன ஆகும்? வம்பு தானே, துன்பம் தானே. அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அரசு வந்து முதலே இதை தடுத்து நிறுத்தியிருக்கணும், இந்த வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. ஏன்டா அதுக்கு தாண்டா ஊரடங்கு உத்தரவு போட்டது வெங்காயங்களா? இந்த மாதிரி தான் அந்த கரூர் மேட்டில் அப்படி தான் சொன்னாங்க. இவங்க போய் கூட்டம் பேசுகிற இடத்துல பூரா விஜய் போய் விஜய் அவன் பேரை சொல்லவே அசிங்கமாக இருக்குது. இவன் போய் கூட்டம் பேசுகிற இடத்துல பூரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணாக்கா, ஏதாவது போலீஸ்காரங்க ஏதாவது கேட்டாக்கா எங்களை தடுக்கிறாங்க, எங்களை மறிக்கிறாங்க, எங்களை வளர விட மாட்டேன்றாங்க, வளர்கிற வயசில் எங்களை வளர விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய வந்தவங்கெல்லாம் நல்லது செய்ய விட மாட்டாங்கிறாங்க, இப்படி புலம்புவாங்க. போய் தொலைங்கடா, எப்படியா போய் தொலைங்கடான்னு கவர்மெண்ட்டை விட்டுட்டாக்கா 41 பேரை கொல்லுவாங்க. 41 பேரை கொண்டு போட்டு இதெல்லாம் அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அரசாங்கம் எங்கே எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? மரத்து மேலே யாரா கீழே இறங்குறான்னாக்கா அவன் டான்ஸ் ஆடுறான், அவன் போலீஸுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறான். சரி சார் இறங்குறான்னா வேலை முடிஞ்சு போச்சு, இறங்கி குத்தாட்டம் போடுறான், டும்கடக்கா குத்தாட்டம் போடுறான். அப்புறம் இவங்களை எப்படி தெரியுது? அதே தான் இங்கேயும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் 144 தடவை உத்தரவு போடலன்னு வை, ஊரடங்கு போடலன்னு வை, விளக்கேற்ற அனுமதிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, இவங்க போயிருப்பாங்க ஏதாவது போதையில் இதில் போய் ஏதாவது பண்ணி வைங்க. போதை கூட்டம் தானே அது பூராமே, சங்கி கூட்டம் பூரா போதை கூட்டம் தானே. ஏன்னா போய் ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கிட்டு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, 2க்கும் முட்டிக்கிட்டு அதில் கலவரம் மண்டை உடப்பு அது இது ரத்த கலரி. ஏற்கனவே போலீஸ்காரங்க மண்டை வேறு உடச்சி விட்டாங்க. இந்த ரத்த கலரியெல்லாம் ஆயினதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரிய மனுஷெல்லாம் வந்து உட்காந்துக்குவான் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு. என்ன தான் இருந்தாலும் அரசு வந்து இதை வந்து தேக்கி நிப்பாட்டி இருக்கணும். இப்போ நான் ஒரு அசம்பாவிதம் பெரிய அளவில் நடந்து போச்சுன்னு வச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அரசு தான் பொறுப்பு. இந்த அரசு வந்து சரியான கவனம் செலுத்தலை, அரசு மேலே அப்படி திரும்பி இவனை மாதிரி ஆளுங்கள்லாம்
இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசு மேலே திருப்பிக்குவாங்க. இங்கே நடக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பேசுவான், நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசுவான். இவங்க பேச்சு கேட்குறதுக்கு இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் கூப்பிட்டது, இவர் பத்திரிக்கையாளரை சொல்லணும், அந்த டிவி யூடியூப்காரரை சொல்லணும். அவர் இவரெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறிய, ஒரு நல்ல மனுஷனை பார்த்து பேட்டி எடுக்கக்கூடாதா அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைங்க. இவங்க என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள். இங்கிட்டும் உருட்டுவாங்க, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, 2 பக்கெட்டு ஓட்டு போடுவான். எது சாதகமாக இருக்கோ அவனுக்கு என்ன எது சாதகமாக இருக்கோ அதை பற்றி பேசுவான். இப்படியே தான் இவன் ஒருத்தம் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோர்ட்டு மேட்டரை பற்றியே, இந்த திருப்பரங்குன்றம் மேட்டரை பற்றி இன்னும் நமக்கு 2-3 காணொலி போடுவோம் போல் இருக்குது. அதனால் பேசுவோம், திரும்பி பேசுவோம். நன்றி. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவை கொடுங்க. ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.